இன்னைக்கு மீடியாவும் மற்ற விஷயங்களுமே நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த டைம்ல குடினால ஒரு குடும்பம் எவ்வளவு சீரழியுது அப்படின்றத ரொம்ப பாயிண்டா ஒரு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு 24 மணி நேரம் குடிக்கிறவன் அவனோட மனநிலை, அவனோட உடல்நிலை, அவனோட புத்தி எப்படி இருக்கும், அவன் என்னெல்லாம் பண்ணுவான், அவன் நிறுத்தணும்னு நினைச்சாலும் நிறுத்த விடாம அது அவனை எதெல்லாம் தடுக்குது எல்லாத்தையுமே அப்படியே டிராவல் பண்ணி நம்ம கண் முன்னாடி நிப்பாட்டியிருக்காங்க. ஆனா அங்கங்க உங்களை கொஞ்சம் கொஞ்சம் சிரிக்க வைக்கும், நிறைய யோசிக்க வைக்கும், ஒரு சில இடங்கள்ல அளவும் வைக்கும். அப்படின்னு வரும்போது இதுல ரொம்பவே பாராட்டப்பட வேண்டியவர் குரு சோமசாமி. அதுலயும் பாட்டில் ராதாவில் பாட்டில் ராதாவே வாழ்ந்திருக்காரு. குரு அவர்கள் தான் ரொம்பவே யதார்த்தமான நடிப்பு பிரமாதப்படுத்தியிருந்தார். அடுத்து பல ஹீரோயின் அவரோட மனைவியை வரவங்க ரொம்பவே பரிதாபத்துக்குரிய ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் நீ எல்லாம் என்ன பெரிய ஆளுமையா அப்படின்னு விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு விதமான ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் அதையுமே ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க, ரொம்ப அற்புதமா பண்ணியிருப்பாங்க. மூணாவது ஜான் விஜய். இந்த படத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு த்ரூ அவுட்டான கேரக்டர். எப்பவுமே மனுஷன் வந்தா ஜாலியா இருப்பாரு, வில்லனா இருப்பாரு, இல்லைன்னா ஒரு ஹீரோவா அந்த ஸ்டேஜ்ல இருப்பாரு. இதுல ரொம்ப நல்லவனா இருக்காரு. அதையுமே ரொம்ப பயங்கரமா ஒரு மாதிரி வேற லெவல்ல இருக்காரு நம்ம தலைவர் சீன் ரோல்டன் அவர்கள். பாடகர்னு வரும்போது ரொம்பவே அருமையாக இருந்தது. அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் தனியாக சொல்லவே வேணுங்க. ரொம்ப அதாவது ஒரு இடத்துல நம்மளை ஆள வைக்கணும்னா அந்த கதாபாத்திரங்கள் எவ்வளோ மெனக்கெடுதோ அதுக்கு ஈக்குவலாக அவரோட பிஜிஎம் நம்மள வேலை செய்ய வைக்கும். ஃபோட்டோகிராஃபியுமே சொல்லணும். நிறைய இடங்கள்ல இந்த ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய ஒரு பார்க்குள்ள இருக்காங்கன்னா நம்மளுமே அந்த பார் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறம் எனக்கே பார்க்குள்ள இருக்கிற ஃபீல் தான். அந்த அவ்வளோ தூரத்துக்கு டிக் டவுனா சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ஒரு படத்தோட மைண்ட் செட்டுக்குள்ள போகணும். இது உங்களுக்கு சிரிக்க வைக்கும், அள வைக்கலாம் தாண்டி இந்த படம் ஒரு குடியை பத்தி பேச போகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள இந்த படத்துக்குள்ள போனீங்கன்னா இது எதுவுமே உங்களுக்கு பெருசா பாவா தெரியாது. அந்த படம் என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் குடிக்கும்னா, நீங்க குடிக்கிறவரா இருந்தா எப்பயாவது ஒரு வாட்டி சோஷியல் திங்கரா இருந்தா கூட இந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்குள்ள அந்த வாரத்துக்கு ஒருத்த குடிக்கிறவனா இருந்தாலும் இனிமே ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி குடிக்கலாமா, அப்படியே ஸ்லோவா கம்மி பண்ணலாமான்ற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா இந்த படம் ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். என்ன எந்த அளவுக்கு பாதிச்சுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 100க்கு நான் எவ்வளவு சொல்லுவேன்னா ஒரு 80 சொல்லுவேன். பயங்கரமா இருந்தது. ஃபர்ஸ்ட் படமே இந்த மாதிரி ஒரு ஹெவியான ஒரு விஷயத்தை எடுத்ததுக்கு இயக்குனருக்கு மிகப்பெரிய பாராட்டு. அது